ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். சண்டே டைமில் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ண நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் கட் பண்ணாமலே எடுத்துட்டு திரும்ப இடம் டக்குன்னு அடேடியா அடி காலிச்சிடும். ரெடி ஸ்டடி. ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் நான்வெஜ்ன்றதுல. இப்போ வந்து பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க, அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டான ரெசிபி. இந்த ஹரியாலி சிக்கன் ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வெறுமிளகாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அந்த தனியா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும் அப்பதான். அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு இந்த எல்லாமே இந்த ஆனியன் கூட நல்லா பரட்டி எடுங்க. இந்த ஆயிலே நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டு உடனே என்ன பண்ணணும், நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த சிக்கனை கொஞ்சம் போட்டுட்டு, நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்துட்டு வந்தேன். அந்த 1 kg சிக்கன் அந்த மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி பார்த்து கலக்கிடுங்க. ஃபுல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடுங்க. அப்பதான் சிக்கன்ல வந்து அந்த ஸ்பைசஸ் காரம் எல்லாமே ஏறி இருக்கும். சரியா கலக்காம விட்டுட்டீங்கன்னா ஒன் சைடு மசாலா ஏறாம அந்த மாதிரி இருக்கும். அதனால பார்த்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலரி வச்சிடுங்க. இந்த சிக்கன்ல தேவையான அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து எல்லா ரெசிபிக்கும் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். உப்பு போட்ட பின்னாடி நல்லா பொறுமையாக கலக்கி எடுத்துருங்க. ஒரே மாதிரி செஞ்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சா குழந்தைங்க கூட செம்மையாக சாப்பிட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து 1 கை ஃபுல்லா இருக்க அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/2 கை அளவுக்கு வந்து புதினா, இது அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், இந்த கிரீன் சில்லி, இதெல்லாம் வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும். ஃபுல்லா நைஸா எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த சிக்கன்ல வந்து தண்ணி ஃபுல்லா வெளியில வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல வந்து இந்த அரைச்ச பாருங்க கொத்தமல்லி புதினா அதெல்லாம் அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் வந்து தண்ணி வந்து அந்த ஜார் கொஞ்சம் அலசன தண்ணி தான் ஊத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஊத்திக்குங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுங்க. எல்லா இடத்துலயும் அந்த மசாலா ஃபுல்லா ஆகிற வரைக்கும் கலக்கிட்டு அப்படியே மூடி போட்டு எடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை ஓபன் பண்ணா அந்த தண்ணி ஃபுல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு இருக்கும். அந்த சிக்கன்ல இருந்து வந்த தண்ணி தான். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து மிளகுத்தூள் இருக்கு பாருங்க, மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேக்கெட்ல வாங்கின மிளகுத்தூள் ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட் கண்டிப்பா வராது. மிக்சியில நல்லா அரைச்சி பொடியானக்கணும் மிளகுத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே கலரி விடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கலரி விட்டோன்னே தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். இந்த டைம்ல வந்து கேர்ட் இருக்கு பாருங்க, தயிர், அது 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கும். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேர்ட் நல்லா கலரி விட அந்த ஆயில் ஃபுல்லா வெளியில வரணும். அப்பதான் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேர்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்லோல வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். நம்ம தக்ஷா குட்டி எப்பவுமே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்காரு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்போ ஓபன் பண்ணிட்டு வந்து லெமன் ஜூஸ் இருக்கு பாருங்க, ஃபைனலா லெமன் ஜூஸ் அப்படியே மேலக்கா புளிஞ்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சான்ஸ் இல்லை. அதுவும் ரொம்ப ஜாஸ்தி லெமன் ஜூஸ் போட்டுறீங்க, ஒரு 1/2 லெமன் ஓகே, கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு புளிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. வாசனை வேற இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி லைட் கிரீனிஷா இருக்கும். இந்த வீடியோல பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு, ஆனா செம்ம கலரா சூப்பரா இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லா வெளியில வந்துருச்சுன்னா இந்த ஹரியாலி சிக்கன் ரெடி. இந்த வாரம் சண்டே இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்துல. ஒரே ஃபன்னா போச்சு. நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா சாப்பிட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே குட்டியா காமிடா டேஸ்ட் எப்படி இருப்பாரா வாயில போடு அவனை சும்மா எரியாதுடா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய்.